Hi guys, welcome to Tamil Skillhub YouTube channel and welcome to the final day of learning React JS in 7 days. ஸோ இப்போ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரியாக்ட் ஹூக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரியாக்ட் ஹூக்ஸ் வந்து எப்போ வந்து ஒரு நியூ ஃபீச்சராக வந்து எந்த வெர்ஷனில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா 16.8 தான். ஓகேங்களா. ஸோ இந்த 16.8ல் ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு நம்ம பார்க்க போனோம்னா லைக் நம்ம ப்ரீவியஸ் ரியாக்ட் வெர்ஷன்லாம் இப்போ கிளாஸில் தான் ஸ்டேட்டு அண்ட் காம்போனன்ட் லைஃப் சைக்கிள் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தது. ஃபங்க்ஷன் காம்போனண்ட்டில் நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் அதுக்காகவும் ஸ்டேட் கொண்டு வந்தாங்க. அண்ட் மெயினாக வந்து இந்த ஹூக்ஸை எதுக்காக ரியாக்ட் 16.8ல் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு சில வேஸ் ஆஃப் ஒர்க்கிங்கை வந்து ஈஸியாக மாற்றுறதுக்கு. லைக் இப்போ நம்ம ஸ்டேட்டோ அல்லது ஒரு காம்போனன்ட் லைஃப் சைக்கிளோ அல்லது ரிடெக்ஸோ அல்லது ஒரு ஹையர் ஆர்டர் காம்போனண்ட்டோ ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸும் யூஸ் பண்ணும்போது லைக் அதுக்கு ஒரு சில டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர் அல்லது டிஃபால்ட் செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக போடணும். லைக் மேபி நீங்கள் சின்டாக்ஸ்ன்னு கூட அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதை நீங்கள் கரெக்டாக எழுதணும். சப்போஸ் நம்ம அதை கரெக்டாக எழுதுறதுக்கு எனக்கு அது தேவையில்லை, லைக் எனக்கு ஒர்க்கிங் மட்டும் இருந்தால் போதும், நான் சின்டாக்ஸ் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்லாம் அந்த ஒரு அட்வான்ஸ்டு வே ஆஃப் ஒர்க்கிங் அண்ட் ஸ்பீட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் ரியாக்ட் ஹூக்ஸுங்கிற கான்செப்டே கொண்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன். லைக் இப்போ ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணணும்னா கிளாஸ் கிரியேட் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள ஸ்டேட்டை பாஸ் பண்ணணும், தென் சூப்பர் ஆஃப் ஃபங்க்ஷன் லைக் சூப்பர் ஆஃப் கிளாஸ்க்கு வந்து அந்த ப்ராப்ஸை பாஸ் பண்ணணும், தென் அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள தான் ஸ்டேட்டை டிக்ளேர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில செட் ஆஃப் ப்ரொசீஜர் ப்ராப்பர்ட்டிஸ் இது எதுவுமே நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்லைன்னு வச்சுங்களேன். ஹூக்ஸில் டேரெக்டாக நம்ம வந்து ஃபங்க்ஷன் காம்போனண்ட்டில் வந்து யூஸ் ஸ்டேட் ஆஃப் யூஸ் பண்ணி ஸ்டேட் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த அதில் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய செட்டர் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டேட் அப்டேட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். தென் இது வந்து கிளாஸில் வந்து இந்த ரியாக்ட் ஹூக்ஸ் வந்து ஒர்க் பண்ணாது. முழுக்க முழுக்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் காம்போனண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் இதை வேலை செய்ய முடியும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இந்த ஹூக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து 2 ரூல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்ம வந்து ஹூக்ஸை வந்து டாப் லெவலில் மட்டும்தான் கால் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். டாப்பில் மட்டும்தான் கால் பண்ண முடியும்னா லைக் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ வருது ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் காம்போனண்ட்டுக்குள்ளே வந்து நம்மளால் கால் பண்ண முடியாது. ஒன்லி டாப் ஆஃப் த ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்ல இருந்து மட்டும்தான் அந்த ஹூக்ஸை வந்து நம்ம கால் பண்ண முடியும்னு வச்சுங்களேன். தென் ஒன்லி கால் ஹூக்ஸ் இன் ரியாக்ட் ஃபங்க்ஷன். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கிளாஸஸ்ல இருந்தாலும் அதை வந்து கால் பண்ண முடியாது. ஒன்லி ரியாக்ட் ஃபங்க்ஷன்ல இருந்து தான் நம்ம வந்து ஹூக்ஸை கால் பண்ண முடியும். வேற எந்த மாதிரி கால் பண்ண ட்ரை பண்ணாலும் வேற எங்கேருந்து ட்ரை பண்ணாலும் எரர் த்ரோ பண்ணும், அப்ளிகேஷன் வந்து பிரேக் ஆகும்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ வந்து ஹூக்ஸுக்கு வந்து இந்த ஸ்டேட்டு அண்ட் லைஃப் சைக்கிள் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஃபங்க்ஷன் காம்போனன்ட் ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷன் காம்போனன்ட் வந்து இப்போ வந்து ஸ்டேட்டை வச்சு ஒன்று பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிளாஸ் காம்போனன்ட் வந்து நம்ம வந்து அன்மவுண்ட் பண்ணிக்கலாம். தென் நம்ம ஃபங்க்ஷன் காம்போனன்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஃபங்க்ஷன் காம்போனன்ட் ஓகேங்களா, அதை வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. தென் இப்போ நம்ம யூஐயில் செக் பண்ணலாம். கிளாஸ் காம்போனன்ட்லாம் போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஒன்லி வந்து கிளாஸ் காம்போனன்ட்லாம் போயிடுச்சு. இந்த இடத்துல ஸ்டேட்டை மட்டும் மாற்றணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ல நம்ம ப்ரீவியஸாக என்ன வச்சுருந்தோம்னா லைக் என்ன நேம் வருதோ அதை நம்ம ப்ராப்ஸ் மூலமாக அப்டேட் பண்ணணும். இப்போ அதுக்காக வந்து இங்கே ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ல. அதுக்கு வந்து சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் அரே சிம்பிள் தென் நேம், நம்ம அந்த ஸ்டேட்டுக்கு என்ன நேம் வைக்கிறோம், தென் செட்டர் ஃபங்க்ஷன் செட் நேமுங்கிறது தான் செட்டர் ஃபங்க்ஷன் நான் நேம் அசைன் பண்ணுறேன். தென் யூஸ் ஸ்டேட் ஆஃப் ஓகேங்களா, யூஸ் ஸ்டேட் ஆஃப் ஃபங்க்ஷன் தென் ப்ராக்கெட்டுக்குள்ள வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து தமிழ் அப்படின்னு வச்சுக்கிறேன். தென் இப்போ நம்ம இந்த ப்ராப் ஸ்டார்ட் நேமுக்கு பதிலாக தென் டைரெக்டாக நம்ம நேம் யூஸ் பண்ணலாம் வச்சுங்களேன் ஸ்டேட்டை. ஓகேங்களா. நேம் ஹேண்டில் கிளிக் இன் ஃபங்க்ஷன் காம்போனன்ட் தென் ஹேண்டில் கிளிக் பண்ணுறோம். தென் இந்த ஹேண்டில் கிளிக் மூலமாக இந்த ஸ்டேட்டை நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபங்க்ஷன் காம்போனன்ட் வந்து ஸ்டேட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம், ஸ்டேட்டை ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்ணுவோம். தென் இந்த ஃபங்க்ஷன் காம்போனண்ட்டை கால் பண்ணும்போது செட் நேம் ஆஃப் என்ன கொடுக்கலாம்னா Skillhub அப்படின்னு கொடுப்போம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஃபங்க்ஷன் காம்போனன்ட் கிரியேட்டட் பை Skillhubனு அது மாறிடும்னு வச்சுங்களேன். யூஸ் ஸ்டேட் இஸ் நாட் டிஃபைன். ஓகேங்களா. ஸோ அதை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கணும். அதுக்காக கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா சஜஷன்ஸ் டிஸ்பிளே பண்ணும். அதில் நீங்கள் கரெக்டான சஜஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்குங்களா. ஸோ இந்த வார்னிங்ஸ்லாம் எலிமினேட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபங்க்ஷன் காம்போனன்ட் கிரியேட்டட் பை தமிழ். இப்போ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே ஃபங்க்ஷன் காம்போனன்ட் கிரியேட்டட் பை Skillhubனு மாறிடுச்சு பார்த்தீங்களா.
ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் காம்பனண்ட்டை வந்து நம்ம இது பண்ணும்போது இந்த இடத்துல வந்து அந்த லைஃப் சைக்கிள் எப்படி நம்ம ஸ்டேட்டில் அச்சீவ் பண்ணுறது, லைக் ஃபங்க்ஷன் காம்பனண்ட் வந்து எப்படி லைஃப் சைக்கிள் அச்சீவ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு யூஸ் எஃபெக்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. யூஸ் எஃபெக்ட், ஓகேங்களா? யூஸ் எஃபெக்ட். தென் அதுக்கு வந்து ரெண்டு பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கால் பேக் ஃபங்க்ஷன், ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது வரக்கூடிய டிபெண்டன்சிஸ். ஸோ இந்த டிபெண்டன்சிஸ் வச்சு தான் வந்து நம்ம வந்து யூஸ் எஃபெக்ட் வந்து லைக் டிட் மவுண்டா அல்லது டிட் அப்டேட்டா அந்த மாதிரி பண்ணுவோம்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படி எம்டி ப்ராக்கெட் லைக் எந்த ஒரு டிபெண்டன்சிஸும் இல்லாமல் இருந்ததுன்னா இது வந்து டிட் மவுண்ட்னு வச்சுக்கலாம். லைக் மவுண்ட் ஆனதுக்கப்புறம் யூஐ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டர் ஆனதுக்கப்புறம் இந்த கன்சோல் லாக் வந்து ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸோ கன்சோல் நம்ம பார்க்கலாம். ஸோ யூஐ ரெண்டர்னு வந்துருச்சு, ஓகேங்களா? தென் இப்போ காம்போனண்ட் டிட் மவுண்ட் பார்த்துட்டோம். தென் காம்போனண்ட் டிட் அப்டேட் பார்க்கலாம். ஸோ காம்போனண்ட் டிட் அப்டேட்டுங்கிறது சேம் திங் தான். ஸோ எப்பப்பெல்லாம் நேம் சேஞ்ச் ஆகுதோ அப்பப்பெல்லாம் அந்த யூசர் ஃபங்க்ஷன் ஆகணும். லைக் நமக்கு டிபெண்டன்சிஸ் சொல்லியிருந்தால நீங்கள் டேரெக்டாக அந்த நேமை மட்டும் இங்கே ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இப்போ வந்து இது வந்து காம்போனண்ட் டிட் அப்டேட்டாக ஆக்டிவ் ஆகும்னு வச்சுங்களேன். இனிஷியலாகவும் இது கால் ஆகும். தென் இந்த ஸ்டேட் எப்பப்பெல்லாம் அப்டேட் ஆகுதோ அப்போயும் அந்த யூஸ் எஃபெக்ட் கால் ஆகும்னு வச்சுங்களேன். ஸோ யூஐ ரெண்டர், தென் ஃபங்க்ஷன் காம்போனண்ட் ஹேண்டில் கிளிக் யூஐ ரெண்டர். தென் எகைன் மாற்றினீங்கன்னா ஹேண்டில் கிளிக். லைக் யூஐ ரெண்டரில் வந்து என்ன ப்ராப்ளம்னா இந்த ஸ்டேட் வந்து இப்போ வந்து மாறலன்னு வச்சுங்களேன், ஸ்கில் ஹப்பில் தான் இருக்குது. லைக் இந்த டிபெண்டன்சிஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது தான் இந்த டிட் அப்டேட் நடக்கும்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நம்ம நேம் வந்து சேஞ்ச் ஆகலை இல்லை, அதனால தான் வந்து இதாகலை. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து காம்போனண்ட் வில் அண்ட் மவுண்ட்டை எப்படி அச்சீவ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ காம்போனண்ட் வில் மவுண்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து லைக் நம்ம இதுக்குள்ளே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடணும். ரிட்டர்ன் நம்ம ஒரு கால் பேக் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் காம்போனண்ட் வந்து அன்மவுண்ட் ஆகும்போது நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஃபங்க்ஷன் காம்போனண்ட் அன்மவுண்டட், ஓகேங்களா? ஓகே, ஸோ முடிச்சது. தென் இப்போ இந்த ஃபங்க்ஷன் காம்போனண்ட் அன்மவுண்டட் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோம்னா நம்ம வந்து அந்த app.jsல வந்து ஒரு கண்டிஷன் மாதிரி போட்டு லைக் நம்ம அதை டிசேபிள் பண்ண வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஃப்ளாக்னே வச்சுக்கலாம். ஃப்ளாக் நம்ம ப்ரீவியஸாக கிளாஸ் காம்போனண்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்களா, ஸோ அதை தான் நான் அப்படியே எடிட் பண்ணிக்கிறேன். தென் பட்டனில் வந்து அன்மவுண்ட் ஃபங்க்ஷன் காம்போனண்ட் நம்ம மாற்றிக்கலாம். தென் கொஸ்டின் மார்க் எடுத்து விட்டலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அன்மவுண்ட் ஃபங்க்ஷன் காம்போனண்ட்னு நம்ம கிளிக் பண்ணோடனே இந்த யூஐ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்மளோட இந்த காம்போனண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம யூஐலேருந்து டிஸப்பியர் ஆகிரும்னு வச்சுங்களேன். இந்த டிஸப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு வச்சுங்களேன். ஸோ அன்மவுண்ட் ஃபங்க்ஷன் காம்போனண்ட் அன்மவுண்டட், தென் தான் அந்த காம்போனண்ட் வந்து யூஐலேருந்து டிஸப்பியர் ஆகும்னு வச்சுக்கங்களேன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.